அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுலாம் சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் 2026 பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்திருக்கு. இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பாதிப்புகள், சரிங்களா, யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரியில் 15ஆம் தேதி தை மாதம் பிறக்குது. அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான் குரு தினத்தில் தை மாதம் பிறகுது. எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஜனவரி 18 தை அமாவாசை வருது. தை அமாவாசை, தை மாதம்னாலே தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது, இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மாதம், சரிங்களா, போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது, காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. ஏன்னா பல பேர் பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்திங்கன்னா புது வீடுக்கு கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர் அறுப்பாங்க, பொங்கல் திருவிழா இருக்குது, உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குன்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு, மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தை அமாவாசை வருது. மாலை அமாவாசை டைமில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள், சரிங்களா, அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களும் பார்க்கறதுக்கு வருவதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அமாவாசையில் வீட்டில் படையல் வச்சு ஒரு துணி, சரிங்களா, எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை, ஒரு வேட்டி, டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும். சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்குனா நம்ம முன்னோர்கள், ஏன்னா அவங்க தானே இப்போ குலத்தை காக்க போகிறவங்க. அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா, சரிங்களா, 4 பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கு இல்லை ஒரு 9 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க. உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ, இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது பிரசாதம், அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து. பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ, அன்றாட உணவே கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு. அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் தடுத்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும். அதனால் கண்டிப்பாக தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை, 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா, என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவரோட பசி ஆற்றுங்கள். என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத, நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை, சரிங்களா, காகத்திற்கு வைக்கலாம். வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்திங்களா, காக்காவுக்கு வைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்ன எறும்புகள்லாம், குட்டி குட்டியாக எறும்பு, அந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம். இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு என்ன பண்ணணும், உணவு தானியங்கள், அதை உயிரினத்தை, எந்த உயிரினம் தான் பரவாயில்ல, அளவுகள்லாம் இல்லை, எறும்பு கொடுத்தாலும் சரி, பசுமாடு கொடுத்தாலும் சரி, காகத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி,
ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார், மனித உருவில் தான் வருவார். அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உழவர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, உற்பத்தி துறையில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்மளும். சரிங்களா? ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் இல்லை, நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவர்கள். உழவர்களுக்கு எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றி கடன் செலுத்தணும். இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள், நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அது போல் ஒரு நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். உள்நாட்டு, சரிங்களா, உள்நாட்டு உற்பத்தியில் ஆன பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும். இதை என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான, உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான, சரிங்களா, ஸோ அந்த ஜாதக சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள், இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு, புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள், திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள். இது எல்லா விஷயங்களும், சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியேனின் வாழ்த்துக்களும். 2026 தை மாதத்தில் இருக்கும் அனைத்து ராசினர்களுக்கும் அடியேனின் வணக்கங்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கும் பார்த்துக்கலாம், அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க பொழுது இந்த தை மாதம் முழுக்க, ஏன்னா அதை பொறுத்து தான் நம்ம தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மேஷராசி நம்மளுக்கு வழி பிறக்குதா இல்லை வழியை உருவாக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேஷத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான், சரிங்களா, 9ல் இருக்கிறார், பாக்கியத்தில் இருக்கிறார். அப்போ என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளால் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பாங்க. கடந்த காலகட்டத்தில் ஏதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், புதிய தொழில் முயற்சியாக இருந்தாலும், இல்லை வேலைக்காக இல்லை படிப்புக்காக, இந்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் இஷ்யூ கூட இருக்கும். சரிங்களா? ஸோ டாக்குமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸோ இந்த சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம், தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இளைய சகோதரம் கூட எடுத்துக்கலாம். உங்களோட அப்புறம் பிறந்த உடன்பிறப்பு போல இருக்கிறாங்களா அவங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உடல் உபாதைகள் இருந்திருக்கலாம். இதனால் சில பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக. இந்த மார்கழி மாதத்தில் அதுக்கு முன்னாடிலாம் சந்திச்சிருப்பீங்க. இந்த தை மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே ஒரு விடியல் பிறக்க பொழுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான் இது. ஸோ தை மாதத்தில் உங்களுக்கு மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு ஒரு விடியல் காத்துட்டு இருக்கு. தை பிறந்தால் வழி பிறந்தாச்சுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட புத பகவான் கூட இருக்கிறார் 9ல் பாக்கியமாக. ஸோ 3க்கும் 6க்கும் அதிபதி. ஸோ முயற்சிகளால் பிரச்சனை எல்லாமே என்ன ஆக போகுது, இப்போ தவிடு பொடியாகி ஒரு புதிய உச்சத்தை அடைய போறீங்கன்னு சொல்லலாம். ஸோ இத்தகைய சிறப்புகள் ஏற்பட போகுது. நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் வாய்ப்புகள் அதிகம். பெருமாள் கோவில் மற்றும் முருகன் கோவில்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி கோவில், குரு பகவான் கோவில்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். இது பாக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பாக்கியத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தந்தை இருந்தாங்கன்னா தந்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்க மனது புண்படும்படி யாரும் நடந்துக்காதீங்க. இல்லை தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறாங்களா அவங்கக்கிட்ட வந்து இனிமையாக பேசுங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம பேசி மன வருத்தப்பட வச்சுருந்தோன்னா ஒரு மன்னிப்பு கேளுங்க. அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிட்டனால எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளுக்கு பெரிய தளங்களாக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தாய் தந்தையிடம் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் இந்த ஈகோன்ற விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு போக வேண்டாம். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் சாஷ்டாங்கமாக நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது, மனதார மன்னிப்பு கேட்கும் பொழுது, இல்லை தாய் தந்தை இல்லையா, ஸோ மனசார அவங்களை நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட வருந்தி என்னை மன்னிச்சிருங்க நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அடுத்து உங்களோட விஷயங்கள், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பு, தொழில் கல்வி சார்ந்த படிப்புக்காக நீங்கள் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள், மேஷ லக்ன அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குங்க. ஸோ திருமணத்திற்கான வாய்ப்புகள்
யாரெல்லாம் இதற்கும் திருமணம் ஆகலைன்னு காத்துட்டு இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இந்த தை மாதம் ஒரு விடியல் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக சூரியன் நேராக உங்களை பார்க்க போகிறார். சரிங்களா? ஸோ சூரியன் நேராக பார்த்தோன்னா உங்களுக்கு பன்னீர் மேலே படர்ந்த சூரியன் போல. சரிங்களா? ஸோ அந்த ஒளியால் நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கூடவே சுக்கிரன் இருக்காரு. சரியா? சூரியன் சுக்கிரன் ஒன்றாவே உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ தொழில், அரசாங்கம் சார்ந்த தொழில், அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் தான் நீங்கள் ஈடுபட போகிறீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பெண்கள் மூலமாக, மேஷராசி அன்பர்களுக்கு பெண்கள் மூலமாக ஒரு சிறிய அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்கள் விஷயத்தில் மேஷராசி அன்பர்கள், மேஷ லக்ன அன்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாள்வது ரொம்பவும் நல்லது. நம்மளுக்கு இது வேண்டாம்னா வேண்டாம், வேணும்னா வேணும். ஸோ இது தேவையா இல்லையான்னு பார்த்துங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடை ஆபரணங்கள், இந்த ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறது, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறது, இது போல் ஷாப்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனங்கள், ஆடை தயாரிக்கக்கூடியவர்கள், இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல பிஸ்னஸ் நடக்குதுன்னா வாய்ப்புகள் உண்டு. ஒரு தொழிலாளியாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் ஒரு முதலாளி ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த தை மாதம் இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் சிறிய ஒரு அழுத்தம் ஏற்படும். ஸோ உங்கள் கரெக்டாக உங்களை டேக்ஸு வாட்டவர் என்னெல்லாம் இருக்கோ டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக கிளியர் பண்ணிவிடுங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 8ல் இருக்கார், மேஷத்துக்கு 8ல் இருக்கார். அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிறிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். தாயாரின் உடல்நிலையில் சிறிய கவனம் வேணும். தாயார் பார்த்தா நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம மனது தோணும் அவங்க ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருக்காங்களோ, அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மேஷராசி அன்பர்கள் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருதயம் சார்ந்த விஷயங்கள், இல்லை மூச்சு சார்ந்த விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள் வந்து போகலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் பாதிப்புகள் ஏதாவது இருக்கலாம், வாய்ப்புகள் உண்டு. சளி தொந்தரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோல்டு, ஸோ இதனால் சளி இருமல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறிய பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் பார்த்து சுட வச்சு கரெக்டாக நீங்கள், நான் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதனால் தண்ணியில் சுட வச்சு கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும். உங்களுக்கு 5ல் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த கேது பகவான் இருக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும்? மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக நாட்டம் ஏற்படும். சரிங்களா? குழந்தை பிறப்பு, மேஷராசி நண்பர்கள் இந்த காலத்தில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை ஆண் குழந்தையாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு 3ல் அமர்ந்த குரு பகவான் 9, 12 அவர் 3ல் இருக்கார். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் இல்லை, நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சில விஷயங்கள், பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதனால் ஒரு செலவு ஏற்படும். புதிய முயற்சிகள், அதாவது ஒரு நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்கள் தான். ஸோ அதுக்காக ஒரு புதிய முயற்சிகள் நீங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் தந்தை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு மருத்துவ உதவிகள் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உஷ்ணம் சொல்லுவாங்கள்ல, அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக மருத்துவ உதவி, கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இதெல்லாம் மறைமுகமாக இருக்கும், இப்போ தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒரு மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் கொஞ்சம் ஏதாவது சின்ன விஷயம்னா உடனே டாக்டரை போய் அணுகிறது மிகவும் நல்லதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு 11ல் இருக்கக்கூடிய ராகு பகவான், 11 நம்மளுக்கு ப்ராஃபிட்டு பேரின்பம் சொல்லுவோம், அங்கே ராகு வேறு இருக்கார். ஸோ சுகபோகக்காரகன் அங்கே இருக்கிறதுனால பேரின்பத்தில் மூழ்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி நண்பர்கள் இந்த தை மாதம் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ உங்களோட அடுத்த பிரான்ச்சஸ் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ உங்களோட சுய ஜாதகத்தின்படி எப்படி உங்களுக்கு எந்த டேட்டில் நீங்கள் ஆரம்பிக்கலாம், என்ன பேரில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கீழே இருக்க நம்பர் வச்சு நீங்கள் பார்த்து கால் பண்ணி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள் மூலியமாகவும் நீங்கள் டேட்டு குறித்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு காலகட்டமாக திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்கய்யா, எனக்கு விரைய சனி போயிட்டுருக்கு, எல்லாருமே அங்கே தான் போய் நிற்போம்ல, கடைசியாக சனீஸ்வரன் தான் போய் நிற்போம். ஸோ 12ல் சனி இருக்கார், எனக்கு ஒரே செலவாக போகுது, காலில் அடிப்படுது, காலில் பார்த்தா கால் வலியாக இருக்குது, எங்கே போனாலும் எல்லாமே ஃபெயிலியராக முடியுது, இதே தான் இருக்கும். அவர் விரைய சனின்னா என்ன பண்ண போகிறார்? ஒன்றுமே இல்லை, நீங்கள் சேர்த்து வச்சதில் எடுத்துக்க போகிறது இல்லை. நீங்கள் என்னெல்லாம் பாவம்லாம் செஞ்சுருக்கீங்களோ அதெல்லாம் கழிக்கிறாரு. அவர் ஒரு நீதிமானவர், தெளிய வைக்கிறார். ஒரு குளத்தில் கழுத்துக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் கலங்களாக இருக்கும், அதுக்கப்புறம் அது தெளிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் வாட்டர் இருக்கும்.
சரிங்களா? அதுபோல தான் சனீஸ்வர பகவான் வந்து உங்களை வந்து கெடுக்கிறதுக்காகலாம் இல்லை, அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, யாருமே தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அவர் கொடுத்தாருன்னா. ஸோ 12ல் இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரயங்கள் ஏற்படுத்த மாட்டார். அந்த விரயங்களுக்கு வந்து சுப விரயமாக மாற்றிக்கலாம். நீங்களே போயிட்டு தை மாதமா ஓகே போயிட்டு பொங்கல் வேறு வருது, ஒரு ஷூ ஒன்று வாங்கி ஒரு செப்பல் ஒன்று வாங்கிக்கலாம். யாருக்காவது ரிலேஷனுக்கு செப்பல் கூட வாங்கி தரலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கலாம், முடியாதவர்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். வயதானவர்களுக்கு தேவையான பணிவிடைகள் உதவிகள் செய்யலாம். உங்கள் கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள். சரிங்களா? என்ன உதவி வேணுமோ உதவி தான் செய்யணும். நானும் அவங்க சொல்லிட்டாங்க நம்ம போய் ஏதாவது கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம்லாம் இல்லை. அவங்களுக்கு உதவி தேவைப்படணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பாசிட்டிவ் வந்து சேரணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா, புண்ணியம் கிடைக்கணும்னா அதுக்கு யாருக்காவது ஒரு தேவை இருந்தால் தான் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஆள் உங்களை வந்து சந்திக்கணும். சும்மா போயிட்டு நீங்கள் ரோட்டில் இருக்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா சும்மா இருப்பாரா? ஒரு அரை விடுவார், நீ எனக்கு 10 ரூபா தரையா அப்படின்னு சொல்லுவார். 1000 ரூபா கொடுத்தாலும் அடிப்பார், எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தேவை இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களை அணுகும் பொழுது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லாமல் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. சரிங்களா? முடியலன்னா ஒரு அட்வைஸ் கூட கொடுங்க. இன்றைக்கி நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாவது கொடுத்துருங்க. இல்லை என்ன முடியுமோ, ஒரு பொருள் வாங்கி தர முடியுமோ, சாப்பாடு வாங்கி தர முடியுமோ, வாட் எவர் என்ன முடியுமோ அது பண்ணி கொடுங்க. கோவில்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது. சரிங்களா? நல்லெண்ணெய் தானம் செய்வது, பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்கறது, யாருக்காவது எதாவது தேவையான பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்கறது. வீட்டில் இருக்கக்கூடிய பழைய இரும்புகள் எதுனா இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய் போட்டுருங்க. சரிங்களா? பழைய இரும்புலாம் வச்சுருக்கீங்கன்னா, பழையசெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிடுங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் அதெல்லாம் சொல்லுவார். நான் வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கேன், இல்லை நீ ஏதாவது கிளியர் பண்ணுறியா இல்லை வச்சுக்கிறியா? ஏன்னா போகும்போது காலில் கீரிக்கும். பழைய இரும்பு தான், காலில் கீரிக்கும், ரத்தம் வரும். அது அங்கேருந்து அப்புறப்படுத்தினா அது என்ன மாறும்? கடையில் போட்டிங்கன்னா காசாக வரும். ஸோ சுக்கிரன் உள்ளே வந்துடும். ஸோ எப்படி அந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ முதியவர்களை, ஊனமுற்றவர்களை, சரிங்களா, எங்கே பார்த்தீங்கன்னா யாராவது மாற்றுத்திறனாளிகள் யாருக்காவது உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த உதவிகள் செய்யுங்க. இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். மேலும் பெற்றோருக்கு கண்டிப்பாக உணவு கொடுங்க. வீட்டில் இருக்க பெற்றோருக்கோ இல்லை பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கோ கண்டிப்பாக அவங்கள அரவணைச்சு பார்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் 12ல் இருக்க சனீஸ்வரன் வந்து என்ன பண்ணுவார், அங்கே என்னெல்லாம் சரியோ அதெல்லாம் இங்கே கொடுக்கணும்னு பார்ப்பார். சரிங்களா? ஒரு குட்டி கதை கூட ஒன்று இருக்குது. ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம், ஒரு சின்ன ஒரு குழந்தை இருந்துச்சான். அந்த அப்பா அம்மா அவரோட அப்பாவுக்கு சாப்பாடை ஒரு சட்டியில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாராம். கொடுத்துட்டு பிறகு அந்த தாத்தா இறந்துட்டார். அந்த சின்ன குழந்தை சொல்லிச்சான், அப்பா அந்த சட்டியை கொஞ்சம் எடுத்து வைப்பா பத்திரமானு. ஏன்ப்பா இப்படி கேட்குற? ஏன்னா இல்லைப்பா நீ உங்கள் அப்பா கொடுத்தல, நான் இதே சட்டியை உனக்கு எடுத்து வைப்பேன்ப்பா, அதனால இந்த சட்டியை பத்திரமா எடுத்து வைங்கப்பான்னு சொல்லிச்சான். ஸோ அதுபோல் விஷயங்கள் தான் வந்து நம்ம என்ன செய்கிறோமோ நம்மளோட குழந்தைகள் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்போம், பெற்றோரை பாதுகாப்போம். இந்த தை மாதம் உங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு மாதமாக அமைய இருக்கிறது. நன்றிகளும் வாழ்த்துக்களும்.